ரொம்ப அற்புதமான அபங்கம். இந்த அபங்கம் ஏன் நிரூபண கீர்த்தனமா வச்சேன் அப்படின்னு கேட்கும்போது ஆரம்பிக்கிறது அத்வய ஆனந்த தோஹா
சகுணமா சொல்றார், சச்சிதானந்த ஸ்வரூபனா சொல்றார். அப்படிதான் ஸ்ரீமத் பாகவத மகாத்மியமும் ஆரம்பிக்கும். சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்யாதி ஹேதவே தாவத்ரய விநாசாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமः. சச்சிதானந்த ரூபாய, சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபனா இருக்கார். சத்துனா எல்லா சமயத்திலையும் இருக்கக்கூடியது, அதுக்கு எண்டுனதே இல்லை, ஆரம்பம் இல்லை கடைசியும் இல்லை. சத்து சித்து சைத்தன்ய ஸ்வரூப, ஜடம் அல்ல. ஜடம்னா அச்சரமா இருக்கக்கூடியது, ஜீவன் இல்லாதது அல்ல, ஒரு வஸ்து அல்ல. சித் சைத்தன்ய ஸ்வரூபன், ஆனந்த ஸ்வரூபன், எப்பவுமே பரமானந்த ஸ்வரூபனா இருக்கார். அந்த பகவான் என்ன பண்றார்? விஸ்வோத்பத்யாதி ஹேதவே, விஸ்வத்தை உண்டாக்குறார், அதை ஸ்திதி காரியம் பண்றார், காப்பாத்துறார். கடைசியில இந்த லீலையை முடிச்சுக்கணும் அப்படின்னு பிரளயம் பண்ணி விடுறார். விஸ்வத்தை உற்பாதனம் பண்ணுறார், அதை ஸ்திதமா பார்த்துக்கிறார். அதுக்கப்புறம் அந்த பிரளயத்துல அழிச்சு விடுறார். இது லீலை பகவானுக்கு. இப்படி கம்பீரமான லீலைகள் பண்ணக்கூடியவர். அதே பகவான் என்ன பண்ணறார்? உண்டாக்கினதான இந்த உலகத்துல எவ்வளவு ஜீவராசிகள் இருக்கோ எல்லாத்தையும் காப்பாத்துற. தாபத்ரய விநாசாய, 3 விதமான தாபம் உண்டு. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு 3 தாபங்கள். இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். அடுத்த நாட்கள்ல அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்போ 3 விதமான தாபங்கள் உண்டு. அந்த தாபங்கள்ல இருந்து பகவான் தான் நம்மளை காப்பாற்றுவார். தாபத்ரய விநாசாய ஸ்ரீ கிருஷ்ணாய வயம் நமः. பகவானுக்கு தான் காப்பாற்ற முடியும் நம்மளை. அந்த பகவான் ஆறு அப்படின்னு கேட்கும்போது ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னு வர்ணிக்கிறார். பாகவத மகாத்மியம் ஆரம்பிக்கும் போதே பகவான ஸ்தோத்திரம் பண்ணி அடுத்தது பாகவதம் நமக்கு கொடுத்த குருநாதனான சுகபிரமர்ஷி ஸ்தோத்திரம் பண்றார். யம் பிரத்யஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்யம் துவைபாயனோ விரஹகாதரஹ ஆஜுஹ புத்ரேதி தன்மயதயா தரூபிநேதுத்தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி திகம்பரண. 16 வயசு இருக்கக்கூடிய இளமைக்கு சியாமலனா இருக்கக்கூடிய அந்த சுகபிரமர்ஷி பிரம்மானந்த நிலையில் அப்படியே ஓடி வரார். இவர் எல்லாம் எல்லாமா ஆயிட்ட பிரம்மஜானி. ஆனா இவரோட பிதா வியாசர் புத்திரேதி தன்மயதயா, புத்திரா நில்லு 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 அப்படின்னு பின்னாடி ஓடிண்டே வர வியாசர். இவரானா ஒண்ணுமே மதிக்காம இப்படியே போயிட்டு இருக்கார். பகவத் தியானம் பண்ணி அந்த பிரம்மத்தில் லயிச்சிருக்கார் பிரம்மஜானியா. அப்ப இவர் வியாசர் பின்னாடியிலேருந்து புத்திரா அப்படின்னு கூப்பிடுறாரு இல்லையா? கூப்பிடும்போது சுகபிரமர்ஷி திரும்பி பார்க்கலை, சொல்லலை, என்ன அப்படின்னு கேட்கலை. சுகபிரமர்ஷி பதிலா அவங்க பக்கத்துல இருந்த விருட்சங்கள் எல்லாம் தரவோபினேதுஹு, என்ன என்ன என்ன, ஏன் என்ன கூப்பிடுறாள் அப்படின்னு கேட்கறது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்பட்ட ஞானி சுகபிரம ரிஷி அப்படின்னு புரியுது. எல்லாமாவே ஆடிட்டார். அவர் உலகமாவே அப்படியே பறந்து இருக்கு அவரோட ஞானம். அவர் ஒரு சரீரத்துல மட்டும் பரிமிதமா இருக்கிற ஒரு சைத்தன்யம் அல்ல, உலகம் அப்படியே பறந்துட்டார். அதனால விருட்சங்களையும் அவர் இருக்கார், ஆகாசத்திலையும் இருக்கார், மண்ணிலையும் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார். அதனால வியாச புத்திரா அப்படின்னு கூப்பிடும்போது பக்கத்துல இருக்கிற விருட்சங்கள் எல்லாம் என்ன என்ன இருக்குது. சர்வபூத ஹிருதயம் முனி மானதோஸ்மி, அப்பேற்பட்ட அந்த முனிய நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னு பகவானையும் குருநாதரையும் தியானம் பண்ணிட்டு ஸ்ரீமத் பாகவதம் மகாத்மியம் ஆரம்பிக்கிறது. பாகவத மகாத்மியத்துல என்ன கதை அப்படின்னு கேட்கும்போது, பண்டு ஒரு சமயம் நைமிஷ கஷேத்திரத்துல சூத கோஸ்வாமி, சூத பௌராணிகர், அவர் சௌனக ரிஷிமாருக்கு சமஸ்தமான இதிகாச புராணங்கள் கதாபிரவச்சனம் பண்ணிட்டே இருக்கும்போது பத்ம புராணத்துல ஒரு பாகம் அதை அது சொல்றதுக்கு முன்னாடி சௌனக ரிஷிமார் ஒரு 7 கேள்விகள் கேட்கிறார். 7 questions கேட்கிறார்.
என்ன கேள்விகள்? பாவியில உலகம் எப்படி கெட்டு போக போகுதுன்னு நல்லா தெரியும் சௌனக ரிஷிகள். ஏன்னா கலியுகம் வரப்போகுது. கலியுகத்துல இருக்கிற ஜனங்களை காப்பாத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கிறார். சூதாத்யாகி கதாசாரம் மம கர்ணரசாயம். கர்ணங்களை ஆனந்திப்பிக்க கூடின அந்த கதையை சொல்லும்போது எந்த கதை கேட்டா கர்ணம் சுககரமா இருக்கும், ஹிருதயத்தை ஸ்பர்ஷிக்கும். அந்த கதையை சொல்லும்போது அப்படின்னு முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னது? பக்தி, ஞானம், வைராக்கியம் எந்த ஒரு விஷயத்தை கேட்டா வர்த்திக்கும், கூடும். பக்தி ஹிருதயத்துல எப்படி வர்த்திக்கும், எதை கேட்கணும் அப்படின்னு இரண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி என்னது? மாயையால எல்லாருமே மயங்கி இருக்கிற சமயத்துல வைஷ்ணவர்கள் எதை பண்ணினா இந்த மாயா மோகத்திலிருந்து அவ காப்பாற்றப்படுவா, எதை பண்ணணும், எந்த ஒரு விஷயத்தை அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிற. அடுத்த கேள்வி, கோரமான இந்த கலியில எல்லாருமே அசுரர்களை மாதிரி வாழறாளே, அவளெல்லாம் காப்பாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கிறார். ஸ்ரேயஸுக்கெல்லாம் ஸ்ரேயம் என்னது அப்படின்னு கேட்கிறார். பாவனமா இருக்கிறதுல எல்லாம் வச்சு பாவனமானது என்னது? கடைசியில ஒரு கேள்வி, எல்லாம் சரிதான், கிருஷ்ணன் கையில கிடைக்கணும், அதுக்கு என்ன வழி? கிருஷ்ண பிராப்திகரம் சஸ்வத் சாதனம் தத்வதாதுனா. பகவான் பக்கத்துல வந்துவிடணும், பகவானை எங்களுக்கு பார்க்க முடியணும், சேவை பண்ண முடியணும், என்ன வழி அப்படின்னு 7 கேள்விகளை கேட்கிறார். இந்த கேள்விகள் எப்பேற்பட்ட கேள்விகள் அப்படியே மனசுல தியானம் பண்ணிட்டு சூத பௌராணிகர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரே ஒரு சொல்யூஷன், இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன். என்னது? ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலு கிரண பாஷிதம். ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம். 18 புராணங்கள்ல கடைசி புராணமான ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கணும். பாகவதத்தை கேட்ட நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் உத்தரம் கிடைச்சிடும். ஸ்ரீகிருஷ்ணன் பக்கத்துல ஹிருதயத்துல குடிகொண்டு ஹிருதயத்தை விட்டு போகவே மாட்டான். கண்ணன் குடிகொள்ளுவான். ஸ்ரீமத் பாகவதம் படிங்கோ, ஸ்ரீமத் பாகவதம் கேளுங்கோ அப்படின்னு சொல்ற. அது சரி, ஸ்ரீமத் பாகவதம் கையில கிடைக்கிறதுனா என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டா அவ்வளோ எளிசா கிடைச்சுடாது. பாகவதம் ஜன்மாந்தரே பவே புண்ணியம் ததா பாகவதம் லபேத. கோட்டி 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 ஜன்மம் பிறந்து மரணமடைந்து பிறந்து மரணமடைந்து அந்த ஜென்மங்கள் எல்லாம் நீங்க நிறைய புண்ணியத்தை பண்ணி வச்சு கோட்டி புண்ணியம் சேர்ந்து ஒரு குடபாகம் ஆகிற சமயமா அந்த புண்ணியத்துக்கு பலமா ஸ்ரீமத் பாகவதம் கையில கிடைக்கும். அப்படிங்க இருக்கிறவாள் எவ்வளவு புண்ணியம் பண்ணவா, கதை சொல்றவா, கதை கேட்கிறவா எல்லாருமே புண்ணியம் பண்ணவா. அப்போ அதனால அவ்வளோ சிரேஷ்டம் பாகவதம் அப்படி சொல்ற சூத கோஸ்வாமி. அது இருக்கட்டும், பாகவதத்தை பற்றி சொல்றோம். பாகவதம் எவ்வளோ அருமை தெரியுமா? ஒரு சமயம் சுக பிரம்மர்ஷி பரீட்சித் மகாராஜாவுக்கு பாகவதம் சொல்லலாம் அப்படின்னு உட்காந்துக்கிறார். பரீட்சித் மகாராஜாவுக்கு சாபம் கொடுத்துட்டு 7 நாள்ல மரணம். அப்ப பாகவதம் கொடுக்கலாம் அப்படின்னு சுக பிரம்மர்ஷி உட்கார்ந்து இருக்கிற சமயமா அங்கேயிருந்து தேவதைகள் எல்லாம் வர. இந்திரன், சந்திரன், வருணன், வாயு, அக்னி எல்லாரும் வர. கையில பார்த்தா ஒரு கும்பம் வச்சுட்டு வர. சொன்ன மயமா இருக்கு அந்த கும்பம். இங்க நிற்கிற என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்ததுமே சுக பிரம்மர்ஷி கிட்டையும் பரீட்சித் கிட்டையும் சொல்றா, இது அமிர்த குடம், இந்த அமிர்தத்தை எடுத்துக்கும்போ எங்களுக்கு பாகவத அமிர்தத்தை கொடுங்கோடே. தேவதைகள் சொல்ற, இந்த அமிர்தம் எங்களுக்கு வேண்டாம். பரீட்சித்தின் சாப்பிட்டா தட்சகன் கடிச்சாலும் அவன் மரணம் அடைய மாட்டான். நீங்கள் தெய்வீகமான தேவாளுடைய இந்த அமிர்தம் வச்சுங்கோ, பாகவத அமிர்தத்தை எங்களுக்கு கொடுங்கோடே அப்படின்னு சொன்னதுமே பரீட்சித்தை பார்க்கிற சுகபிரமர்ஷி தேவாள் பார்க்கிற சிரிக்கிற. இந்த சுதா, இந்த அமிர்தம் எங்க நடக்கிறது? பாகவதம் எங்க இருக்கு? மகான், அது என்ன உபமை அப்படின்னு கேட்கறது? இந்த அமிர்தம், தேவாமிர்தம் இருக்கே, பாலாடி கடைந்து கொண்டு வந்தது, அது காய்ச்சல் கண்ணாடியோட ஒரு பீஸ்.
ஒரு கல்லு மாதிரி. மணிர்மகான் ரத்னம் பாகவத். ஒரு சாதா கண்ணாடி ஒரு தூசு எவ்வளோ வேல்யூ அதுக்கு, பெரிய நவரத்னங்களோட வைடூரிய ரத்னத்துக்கு எவ்வளோ விலை. அது மாதிரியாக இது ரெண்டோட கம்பேரிசன் அப்படின்னு சொல்றாரு. அபக்தர்களுக்கு ஒரு காலம் பாகவதத்தை கொடுக்கவே கொடுக்க கூடாது அப்படின்னு சுகபிரம்ம ரிஷி நினைச்சுட்டு பரீட்சித்தை பார்க்கிறார். பரீட்சித் சொல்றார், சுகபிரம்ம ரிஷி நீங்க என்ன சொல்றது குருநாதா, அதுதான் எனக்கு அப்படின்னு சொன்னதுமே தேவதைகளுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அவெல்லாம் ஒளிஞ்சு இங்க எங்க பாகவதம் நடக்கிறதோ கொஞ்சம் கதை கேட்கலாம் அப்படின்னு இல்ல, அந்த விஷயத்துல எல்லாம் மறைஞ்சு அதிருஷ்யமா தேவதைகள்லாம் நின்றுட்டு இருக்கா அப்படின்னு தெரியவா சொல்லுவா. இப்படி நடந்தது. பாகவதம் 7 நாளைக்கு சுகமா கேட்டார் பரீட்சித் மகாராஜா. 7 நாளைக்கு தக்ஷகன் சரீரத்தை தான் படிச்சானே தவிர பிரம்ம சாயுஜ்யம் பகவத் பதம் பிராபிச்சு விட்டார் பரீட்சித் மகாராஜா. இதை பார்க்கிறார். இது ஆறு பார்க்கிறார், என்ன நடக்கிறது அப்படின்னு சத்தியலோகத்திலேருந்து எப்படி பார்க்கிறார் பிரம்மதேவர். இது என்னது, 7 நாளைக்கு ஒரு கதை கேட்டு ஒருத்தர் முக்தி அடைஞ்சு சொல்றாரு. 7 நாள் தானே முக்தி அடையிறதுக்கு எத்தனை யோகிகள் எத்தனை ரிஷிமார் காலமா தபஸ் பண்ணி யுகமா தபஸ் பண்ணி மோட்சம் கிடைக்கிறதே இல்லை. 7 நாள்ல இந்த ஒரு ராஜா பரீட்சித் மோட்சம் அடைஞ்சுட்டான், அது எப்படி அப்படின்னு நினைச்சிட்டு பாகவதத்துக்கு என்னவோ முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறார் பிரம்மதேவர். சரி, பாகவதம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு துலாபாரத்தை வைக்கிறார். துலாபாரம் வெயின் ஸ்கேலியா அதை வைக்கிறார். வச்சு சகலமான இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள், உபனிஷத்து எல்லாத்தையும் ஒரு பாகத்தில் வைக்கிறார். அது அப்படியே தாழ்ந்து நிற்கிறது. பாகவத்தை அங்கேருந்து எடுத்துன்னு வரார். இந்த பாகத்தை ஒண்ணுமே வச்சுக்கலே, பாகவத்தை இப்படி வைக்கிறார். அதெல்லாம் மேல டங்குன்னு மேல போறது. இது என்னது, பாகவதத்துக்கு இவ்வளவு வெயிட்டா? அது ஒரு புஸ்தகம் தானே, இது இவ்வளவு புஸ்தகம் வச்சு அது மேல எடுத்து பாகவதம் ஒண்ணு வச்சுட்டு அது தாழ்ந்து இருக்கு. அது என்னது, ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டப்போ புரிஞ்சது. பாகவதம் ஆறு மேலே பகவத் ரூபம் சாட்சாத் ஸ்ரீகிருஷ்ணன் தான் பாகவதம். கிருஷ்ணனே தான் பாகவதத்துக்குள்ள அவனோட விரோதானம் பண்ணி ஸ்ரீமத் பாகவதாத்யோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ணேவகி. பிரத்யக்ஷமா இருக்கும் கிருஷ்ணன். கலியுகத்துல கிருஷ்ணனை காணலையே அப்படின்னு எல்லாருமே சங்கடப்பட்டு இருப்போம் இல்லையா. பாகவதம் தான் கிருஷ்ணன் நமக்கு எல்லாம் கையில இப்படி கட்டிக்க முடியாது கிடைச்சிட்டார் பாகவதம் தான். அப்போ அதை புரிஞ்சதுமே பாகவதம் எவ்வளவு சிரேஷ்டம் அப்படின்னு பிரம்மதேவனுக்கு புரிஞ்சுடுது. அப்போ பாகவதம் எப்படி பண்ணறது, பாகவதம் பக்தியை வர்த்திப்பிக்குமா, எப்படி வர்த்திப்பிக்கும் அப்படின்னு கேட்டதுமே ஒரு கதை சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சூத கோஸ்வாமி. ஒரு சமயம் நாரதர் இப்படியே பரியடனம் பண்ணிட்டு இருந்தார். சனகாதிகளை பார்க்கிறார் நாரதர் ரொம்ப சோகமா இருக்கார். இன்னொரு காரணவசால் அவரோட முகம் எல்லாம் அப்படியே வாடி இருக்கு. அப்ப சனகாதிகள் கேட்கிறா, கதம் பிரம்மன் தீன முகா, என்னாச்சு நாரதரே, எப்பவுமே சிரிச்சு விளையாடிட்டு இருப்பே, நீங்கள் இப்படி முகம் இப்படி வாடி இருக்கு, உங்களோட என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுமே அகம் தூ பிருத்திவியில் யாதோ, நான் பூமிக்கு போனேன், கலியுகம் நடந்துட்டு இருக்கு, அது போய் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சோகம் வந்துருக்கு, வந்துருக்கேன். கலியுகம் நடக்கிற அந்த பூமியில நிறைய கஷேத்திரங்களுக்கெல்லாம் போனேன். புஷ்கரத்துக்கு போனேன், பிரயாகத்துக்கு போனேன், காசிக்கு போனேன், கோதாவரிக்கு போனேன், ஹரிக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம், எல்லா இடத்துக்கு போனேன். எங்க போயும் என்னோட மனசுக்கு ஒரு சமாதானமே வரல. ஏன் தெரியுமா, எல்லா ஜனங்களும் ரொம்ப மோசம் கலியில. சத்தியம் நாஸ்தி தபசௌச்சம் தயா தானம் வித்யதே உதரம் பரிமா ஜீவா வராகா கூட்ட பாஷினா. யாருமே சத்தியம் பேச மாட்டா, தபஸ் இல்லை, சௌச்சம் இல்லை, தினமும் குடிக்கிறவா கம்மி, தானம் பண்ண மாட்டா, தயவோடு இருக்க மாட்டா, எப்பவுமே சாப்பாடு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பா. மந்தாஹா சுமந்தமதையோ மந்த பாக்யாம் உபத்ருதாக, மந்தர்கள் உண்மையே தலையிலே வராது, ரொம்ப ஸ்லோவா இருக்க முடியவா. சுமந்த மதையோ, புத்தியும் இல்லை, மந்த புத்திகள். மந்த பாக்யாக, கொஞ்சம் பாக்கியமும் இருந்தா குழைச்சுப்பா, பாக்கியமும் இல்லை அவளுக்கு.
எப்பவுமே ரோகம், பீடை, வியாதி எல்லாமே உண்டு அவளுக்கு. எல்லாருமே பாகண்டிகளா போயிட்டா, பகவானே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நாஸ்திகர்கள் அதிகமா ஆயிட்டா கலியுகத்துல. அதனால பிடிக்கவே இல்லை எனக்கு. இதெல்லாம் பார்த்து மனசு உடைஞ்சு போயிருக்கேன். ஒரு யோகி இல்லை, ஒரு சித்தன் இல்லை, ஒரு ஞானி இல்லை. எல்லாரும் அன்னதானம் பண்றதை விட்டு அன்னத்தை விற்கிற ஹோட்டல்ல. இதெல்லாம் பார்க்கறத ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்த ஜனங்களை எல்லாம் ஆறு காப்பாத்துவா அப்படின்னு மனசுல தோணிட்டு, சரி நமக்கு பிருந்தாவனம் தான் போய் பார்ப்போமே, அங்க பகவான் லீலை பண்ணுற இடம் அல்லவோ. நித்தியம் சந்நிதிதோ ஹரியே மதுரா பகவான் நித்தியம் சந்நிதிதோ ஹரியே. மதுரையில நித்தியம் பகவான் இருக்கார். பகவான் எப்பவுமே வாசம் பண்ணக்கூடிய இடம் பிருந்தாவனம். சரி பிருந்தாவனத்துல போய் பார்ப்போமே, அங்கேயாவது ஒழுங்கா இருக்காள ஜனங்கள் அப்படின்னு போய் பார்த்ததுமே அங்க என்னது, அங்க ஒரு ஆச்சரியம் நான் பார்த்தேன். சனகாதிகளே ஒரு ஆச்சரியம் பார்த்தேன். என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டதுமே, அங்க ஒரு யுவதியான ஸ்திரீ, அவளோட மடியில 2 விருத்தர்கள், ரொம்ப வயசானவா, அப்படி நடுங்கிட்டு கண்ண போதமே இல்லாம சுவாசம் மட்டும் விட்டு இருக்கா. அவ படுத்துட்டு இருக்கா. இப்ப போயிடுவாளோ அப்படின்னு தோணுறதா அவளை பாக்குறதுக்கு. வயசான 2 தாத்தாவும் மடியில வச்சுட்டு அந்த யுவதி அழகா. அவளுக்கு நிறைய ஸ்திரீகள் பரிச்சரணம் பண்ணிட்டு இருக்கா. ஈஸ்வரா ஜலம் கொண்டு கொடுக்குறா. இதெல்லாம் நடக்கிறதுக்கு பார்த்தேன். இது என்னது அற்புதமா இருக்கு, என்ன சம்பவிக்கிறது. சரி எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குமே கலியுகத்துல, நம்ம பார்த்தும் பார்க்காம போலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கிற சமயத்துல அந்த பொண்ணு கூப்பிடுறா. அவளுக்கு என்ன தெரிஞ்சது, भो भो साधो क्षणं तिष्ठ मच्चिन्तामपि नाशय. साधो हे साधो நாரதரே கொஞ்சம் நில்லுங்கோ, என்னை காப்பாத்துங்க, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டதுமே ஆர்த்தர்கள் கூப்பிடுறத பகவான் ஓடி வந்து விடுவார். பகவத் பக்தாள் அப்படின்னு அதீன தயாளுக்கள் எல்லாம் ஓடி வந்துட்டார். நாரதர் என்னம்மா ஆச்சு, நீ யாரு, உனக்கு எப்படி நான் தெரிஞ்சேன் அப்படின்னு கேட்கறது. அவள் சொல்லறா, அஹம் பக்திரிதி க்யாதா இமௌ மே தனயோ மதோ. என் பேரு பக்தி. இந்த 2 விருத்தர்களை மடியில படுத்துட்டு இருக்காளே, இவ வந்து என் குழந்தைகள் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி, அம்மா வந்து ரொம்ப யூத்ஃபுல்லா இருக்கா, யௌவனாவஸ்தையில இருக்கா, குழந்தைகள் வந்து ரொம்ப வயசாய் நடுநடுங்கின்னு படுத்துட்டு. அது எப்படி விபரீதமா இருக்கே, சிருஷ்டிக்கு விபரீதமா இருக்கு. இது 6, இது 2 6 அப்படின்னு கேட்டது. இது ஞானம், இது வைராகியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்திரீகள் எல்லாம் கங்கை, யமுனை, சரஸ்வதி, காவேரி முதலான எல்லா நதிகளும் சேவை பண்ணிட்டு இருக்கா. என்னதான் அவ பரிசரணை பண்ணாலும் இந்த ஞானமும் வைராக்கியமும் எழுந்திருக்கிறதே இல்லை. என்ன சம்பவிச்சது ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும்? அப்ப புரிஞ்சது, ஓ கலியுகமா, கலியுகத்துல எல்லாமே கெட்டு போயிடுது, ஞானம் இல்லை, வைராக்கியம் இல்லை. உங்க பக்தி சொல்றா, என்னோட கதை என்ன தெரியுமா, உத்பன்னா திரவிடே சாஹம் ரித்தம் கர்நாடகே கதா क्वचित् क्वचित् மகாராஷ்டிரே குர்ஜரே ஜீர்ணதாங்கதா. நான் வந்து திராவிட தேசத்துல பிறந்தேன், கர்நாடகத்துல விருத்தி அடைஞ்சேன், மகாராஷ்டிரத்துல கொஞ்சம் கொஞ்சமா இருந்தேன், எனக்கு வயசாயிடுறதுக்குள்ள குர்ஜரி குஜராத் வரத்துக்குள்ள ரொம்ப ஜீர்ணாவஸ்தையை பிராபிச்சுட்டேன். ஏன் தமிழ்நாட்டுல பிறந்தா அப்படின்னு கேட்கறது, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாருமே அங்கதான் இருக்கு. ஆதி வைஷ்ணவர்கள் அங்கதான் தோன்றினா, பக்தியும் தோன்றா. கர்நாடகத்துல தாசர்கள் எல்லாம் இருக்காங்க, புரந்தரதாசர், விஜயதாசர் எல்லாருமே இருக்கா. அங்க வளர்ந்தா. மகாராஷ்டிரத்துல வந்துட்டா, கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டா. பண்டரிநாதரோட கொஞ்சம் கொஞ்சம் பக்தாள் இருக்காளே. குஜராத் வந்தப்போ ஒரு பக்தர் நரசிம்ம மேத்தா தான் இருக்காரு. நல்ல ஜீர்ணதாங்கதா யாருமே இல்லை. பாரதத்துல பக்தியே இல்லாம ஆயிடுது. எப்படியோ கஷ்டப்பட்டு 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 பிருந்தாவனம் வந்ததுமே நான் யுவதி ஆயிட்டேன், என் குழந்தைகள் வயசாவே இருக்கு. அதே அப்படி நடந்தது அப்படின்னு நாரதர்கிட்ட கேட்டதுமே, நாரதர் இப்படி தியானம் பண்ணுறார். என்ன காரணம் இந்த மாதிரி எல்லாம் சம்பவிச்சது அப்படின்னு ஆலோசனை பண்ற சமயமா அவரோட ஞான திருஷ்டியால தெரிகிறது, யுகோயம் தாருண கலிகே,
இந்த யுகம் ரொம்ப மோசமான யுகம். கலியுகம் காரணமா இப்படி எல்லாம் சம்பவிச்சது. கலியுகத்துல ஒருத்தருக்கு ஞானம் இல்லை, ஒருத்தருக்கு வைராக்கியம் இல்லை, எல்லாமே கெட்டு போயிடுச்சு. அதனாலதான் பக்தியும் ரொம்ப குறைஞ்சுட்டார். ஆனா பிருந்தாவனம் ரொம்ப அற்புதம். பிருந்தாவனத்துல நித்தியம் பக்தர்கள் எப்பவுமே நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பா. ராதே 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 அப்படின்னு கூப்பிட்டு இருப்பா. ராதே கிருஷ்ணா கூப்பிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு அந்த ஒரு அச்சஞ்சலமான பக்தி உண்டு பகவான் கிட்ட. ஞானம் வைராக்கியம் அவ்வளோ இல்லை, ஆனாலும் பக்தி இருக்கு. அதனால திரும்பி வந்ததுமே பிருந்தாவனம் வந்ததுமே பக்தி இருக்கிறனால பக்தி புஷ்டி அடைஞ்சுடலாம். ஞானம் வைராக்கியம் அங்கேயும் கிடையாது. ஞானம் கிடைச்சாதான் மோட்சம் அடைய முடியும். அப்ப என்ன பண்ணது? என் குழந்தைகள் எப்படியும் காப்பாற்றுவோட பரீட்சித் மகாராஜா தானே ஸ்தாபிச்சார். அவர் கலியுகத்துல கலி அடக்கினாரே, அவர் அடக்கினதுக்கு அப்புறமும் கலி எப்படி மிஞ்சி வந்தது அப்படின்னு கேட்கிறார். அப்போ நாரதர் சொல்றார், கலி ஆரம்பிச்சது எப்போ தெரியுமா? பகவான் எந்த க்ஷணம் தன் பாதத்தை பூமியிலிருந்து உயர்த்தினாரோ, ஸ்வதாமத்துக்கு கிளம்பினாலோ அந்த க்ஷணம் கலி உலகத்தை அப்படியே பிரசிச்சும் கொடுத்து கலியோட கோரமான தாண்டவம் அப்ப ஆரம்பிச்சது. பரீட்சத்தை கூடி கலி ஏமாத்தி விடுது. கலி ஏமாத்திதான் பரீட்சத்துக்கு சாபம் கிடைச்சது. ஆனா இவ்வளவு எல்லாம் கொடூரமா கலி இருந்தாலும் கலிக்கு ஒரு மெரிட் உண்டு, ஒரு நல்ல குணம் உண்டு. என்ன குணம் அப்படின்னு கேட்கறத, யதனம் நாஸ்தி ததசா ந யோகேன சமாதீனா தத்ஃலம் லப்யதே சம்யக் கலோ கேசவ கீர்த்தனாத் ஏகாகாரம் கலிம் திருஷ்ட்வா சாரணீரசம் விஷ்ணுராஜ ஸ்தாபிதவான் கலிஜானாம் சுகாய ச. தபசு பண்ணினா எந்த பலம் கிடைக்காது, யோகத்தாலே சமாதியாலேயும் எந்த ஒரு பலம் அடைய முடியாதோ அது கலியுகத்துல ஒரு கேசவா, கிருஷ்ணா, ராமா, நாராயணா அப்படின்னு ஒரு நாமம் சொன்னா கிடைச்சிடும். அந்த நாம சங்கீர்த்தனம் தான் கலியோட ரொம்ப முக்கியமான ஒரு சக்தி. அதை பார்த்து பரீட்சித் மகாராஜா என்ன பண்ணினார்? கலி இருந்துகட்டும் அப்படின்னு நினைச்சிட்டார். ஏன்னா நமக்கெல்லாம் வேற யுகங்கள் எல்லாம் பிறந்ததுன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சத்தியுகத்திலான தபஸ் பண்ணிட்டே இருக்கலாம். 10,000 திவ்ய வருஷம் எல்லாம் தபஸ் பண்ணாதான் மோட்சம் அடைய முடியும். துவாபர யுகத்துல அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கணும். திரேதா யுகத்துல யாக யஜ்ஞங்கள் பண்ணிட்டே இருக்கணும். இதுல ஒன்றும் பண்ணாண்டா. கலியில வந்தோமா கேசவா, மாதவா, நாராயணா, கோவிந்தா ஒரு மோட்சம் அடைஞ்சு விடுவோம். அப்ப அதனால இந்த ஒரு சாரத்தை கண்டனால சாரங்க இவ சாரபுக பரீட்சித் மகாராஜா என்ன பண்ணினார்? கலியுகத்துல எல்லாமே நடக்கட்டும், கலியுகம் இருக்கட்டும் அப்படின்னு விட்டு வச்சார். அவ என்னாச்சு? ஆனா என்ன சம்பவிச்சு தெரியுமோ? கலி ரொம்ப கோரம். மனுஷாவோடலாம் தலைக்கு ஏறி பாகவதத்தை கூடி நடக்க விடாம தொடுத்து. பாகவதம் கதா சொல்றவா காசுப்பட்டு ரொம்ப அது பின்னாடி போகிறான். நடத்துறவாளும் ரொம்ப சந்தோஷமா நடத்துறது இல்லை. எப்படியோ பப்ளிசிட்டி நிறைய பேர் போனா நல்லா இருக்கும், இப்போ காசு பணம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நடத்துறான். அதுல ஒரு சத்தியம் இல்லை. நாஸ்திகர்கள் எல்லாம் தீர்த்தத்தை தீர்த்து பண்ணி விட்டா. தபஸ் இல்லை, தியானம் இல்லை, பாண்டித்யம் இல்லை. இதுதான் யுக தர்மம் அப்படின்னு சொல்லிவிட்டார். கலி இப்படி எல்லாரையுமே கஷ்டப்படுத்துறது அப்படின்னு சொன்னதுமே பக்திக்கு காரணம் புரிஞ்சது. என்னனால தன் குழந்தைகள் விருத்தாவஸ்தையை பிராபிச்சிருக்கு அப்படின்னு காரணம் புரிஞ்சது பக்தி. அப்ப என்ன படி நாரதரே அப்படின்னு கேட்டதுமே அது ரொம்ப துக்கமா இருக்கே, நான் என்ன பண்ணது அப்படின்னு கேட்டதுமே நாரதர் சொல்றார், ஸ்ரீ கிருஷ்ண சரணாபோஜம் ஸ்மர துக்கம் கணேஷ்யதே. பகவானோட சரணாரவிந்தத்தை தியானம் பண்ண பக்தி துக்கம் எல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்றாரு. நீ யாரு தெரியுமா? கிருஷ்ணனோட ஹிருதயத்துல வசிக்கக்கூடியது. நீ பேர் போட்டவள் பக்தி. உலகத்தில் இருக்கிறவா எல்லாரையுமே காப்பாற்றணும் அப்படின்னு தான் பகவான் என்ன அனுப்பி விட்டுருக்கார் வைகுண்டத்திலிருந்து. உனக்கு உன் குழந்தைகளான ஞானத்தையும் வைராகத்தையும் கூட கொடுத்து அனுப்பினார். உனக்கு ஒரு தாசியை வச்சு அனுப்பினார். அந்த தாசியார முக்தி. முக்தி பக்திக்கு தாசியா. ஆனா கலியுகம் போன
போன போக்குக்கு என்னாச்சு? முக்தி க்ஷயிச்சு போயிடுது. யாருமே முக்தி அடையாதுல்லையே கலியுகத்துல. அதனால அவளோட தாருணமான கஷ்ட நிலையை பார்த்து பக்திக்கு கருணை தோணி, முக்தி நீ வைகுண்டத்துக்கே போயிடும், நான் எப்போ கூப்பிடுறேனோ அப்ப வந்தா போறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டா. இப்போ வைகுண்டத்துலதான் இது முக்தி இருக்காளா? பக்தி கூப்பிட்டாதான் முக்தி வருவாளா? அதுக்கு என்ன அர்த்தம்? பக்தி பண்ணாதான் மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு அர்த்தம். அவன் என்ன சம்பவிச்சது? இப்படி நீ ஏற்பட்டவள் அது தெரியண்டாமா? ஸ்ரீகிருஷ்ணனோட ஹிருதயத்திலேருந்து உண்டானவள் நீ. நான் உனக்கு ஒரு வாக்கு தரேன், கஷ்டப்படாதே, சங்கடப்படாதே, உன்னை நான் எல்லா கிரகத்திலையும் ஸ்தாபிப்பேன். கே 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 ஜனே ஜனே, எல்லாரோட ஹிருதயத்திலையும் ஸ்தாபிப்பேன், எல்லாரோட ஹிருதயத்திலையும் எல்லாரோட வீட்டிலையும் நான் உன்னை ஸ்தாபிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார் நாரதர். என்ன பண்றார்? சரி, என்ன வழி? இந்த குழந்தைகள் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் உத்போதனை பண்ணினாதான் பக்தி சந்தோஷம் அடைவா. என்ன பண்ணலாம் அப்படின்னு பக்கத்துல வர அந்த ஞானத்துக்கும் வைராக்கியத்தோடும் காதல வேதங்கள், வேதாந்தங்கள், கீதை எல்லாமே உபதேசம் பண்ணற. எல்லாம் சொல்லி பார்க்கிறார். கீதை உச்சரணம் பண்ணி பார்க்கிறார், வேதாந்தங்கள் வேதங்கள் எல்லாம் உச்சரணம் பண்ணி பார்க்கிறார். ஆனா அனகாம எழுந்திருக்கிறதே இல்லை ஞானம் வைராக்கியம். என்ன பண்றது கிருஷ்ணா? என்ன பண்ணிட்டு இந்த ஞானம் வைராக்கியம் எழுந்திருக்கிறது இல்லையே, இதுக்கு வழி இல்லையா அப்படின்னு பகவான தியானம் பண்றார் நாரதர். உடனே ஆகாசத்துல சுஸ்பஷ்டமா கம்பீரமா மேகநாதம் வர மாதிரி ஒரு ஆகாசவாணி கேட்கறது. என்ன ஆகாசவாணி? சரத்தன்மணி கிருபேதஸ்மின் சனித்ராபததானயோஹ கவிஷ்யதி க்ஷணாத் பக்திஹ சர்வதா பிரசரிஷ்யதி. ஏதரத்தம் து சத்கர்ம சுரஸ்ரே த்வம் சமாச்சர. ஹே சுரஸ்ரே, நாரதரே கவலைப்படாதீங்கோ, இந்த ஞானத்தையும் வைராக்கியத்தையும் இழுக்கிறதுக்கு ஒரு வழி உண்டு. என்னது அப்படின்னு கேட்டதுமே ஒரு சத்கர்மம் இருக்கு. அந்த சத்கர்மம் படினா 2 எழுந்துடும். அது என்ன சத்கர்மம்? அது சொல்லல, அந்த ஆகாசவாணி அது சொல்லல, அது போயிடுது. என்ன சத்கர்மம்னு சொல்லாம இப்படி போயிடுது. இது என்ன சத்கர்மமோ, என்ன ஒரு காரியம் பண்ணா அந்த ஞானம் வைராக்கியம் எழுந்திருக்கும் அப்படின்னு நாரதருக்கு தெரியலே. அவர் இப்படி கவலைப்பட்டு சரி சாதுகள் கிட்ட எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு போய் கேட்கிறா. யாருமே உத்தரம் சொல்றது இல்லை. இது ஒன்றும் நடக்காத விஷயம், அது என்ன சத்கர்மம் தெரியாது, எங்களுக்கு ஒன்றும் முடியாது அப்படின்னு எல்லாருமே கைவிட்டதுமே கடைசியில பதரிகணம் வர அங்க சனகாதிகள் அமர்ந்திருக்கா. நாரதரோட ஜேஷ்டர்களா அந்த சனகாதிகள் சூரிய கோடி பிரகாசத்தோட அங்க இருக்கவே அவ முன்னாடி போகிற எப்பவுமே ஹரிஷரணம் 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 அப்படின்னு பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவா. அவன் போய் விஷயத்தை சொன்னதுமே நாரதரே ரொம்ப சுலபம் அல்லவோ, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, நீங்க ஏன் கவலைப்படுற? அது என்ன விஷயம், என்ன சத்கர்மம் அது சொல்லுங்கோ சனகாதிகளே சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னதுமே ஸ்ரீமத் பாகவதாலாபஹ சது கீத சுகாதிபிஹி. சுகர் முதலானவாள்லாம் கீதம் பண்ணாலே அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வாசிங்கோ, சப்தாகமா பண்ணுங்கோ, அந்த ஞானம் வைராக்கியம் எழுந்துள்ளோடும். ஸ்ரீமத் பாகவதமா அது ஒரு புராணம் தானே, அந்த புராணத்தை சப்தாகமா நடத்தினா அது எப்படி எழுந்துள்ளோடும்? வேதம் வேதாந்தங்கள் உபனிஷத்துக்கள் எல்லாம் சொல்லி பார்த்தோம், அதெல்லாம் இன்னும் சிரேஷ்டமானது அல்லவா? ஆனா பாகவத மாத்திரத்தால் அது எப்படி எழுந்திருக்கும்? ஸ்ரீமத் பாகவதாலாபா தத்ததம் போதனேஷ்யதி. எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டதுமே பாகவத மகாத்மியம் சொல்ல ஆரம்பிக்கிறார் சனகாதிகள். பாகவதம் பேர்பட்டது தெரியுமா? வேதோபனிஷதாம் சாரா சாமதா பாகவதி கதா. வேதங்கள் உபனிஷத்துக்கள் எல்லாத்தோட சாரமாகும் பாகவதம். ஒரு பெரிய விருட்சம் இருக்கு வச்சுக்கோம், அந்த விருட்சத்தோட இலை இனிக்குமா? இனிக்காது. அதனோட கொம்பு இனிக்குமா? இனிக்காது. வேறு இனிக்குமா? இனிக்காது. அதுல பழுக்கிற பழம் ரொம்ப இனிப்பா இருக்கும். அது மாதிரி இந்த விருட்சத்தோடு சாரங்கிறது என்னது? அந்த பழம். அந்த பழம் தான் ஸ்ரீமத் பாகவதம். எல்லா வேதங்கள் உபனிஷத்துக்கள் எல்லாத்தையும் புழிஞ்சா அந்த ஜூஸ் கிடைக்குமே, அதுதான் ஸ்ரீமத் பாகவதம்.
ஆமூலாக்ரம் ரசஸ்திஷ்டன் நாஸ்தே ஸ்வாததே யதா சபூய சப்ருதரூதஹ பலே விஸ்வமனோகரஹ. ஆமூலாக்ரம் ரசம் ஸ்ரீமத் பாகவதம் முதல் பதத்திலேருந்து கடைசி பதம் வரையும் அப்படி இனிப்பா இருக்கும், அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும் ஸ்ரீமத் பாகவதம். பால் அப்படியே உரவெண்ணு தயிராகி அது தயிரை கடைஞ்சு வெண்ணெய் கிடைக்கிறது. அந்த வெண்ணெய் உருக்கினா என்ன கிடைக்கிறது? நெய். அப்போ தயிரோடு பாலோடு வெண்ணெயோடு எல்லாத்தோடும் சாராம்சம் வந்து இந்த நெய். அதுதான் தேவதைகளும் விரும்புகிறார். அது மாதிரி பாகவதம். இக்ஷு கருத்தோடு தண்டு வந்து மேலேந்து எங்க கிடைச்சாலும் அது மதுரமா இருக்குமே, அது மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் மிஷ்ட அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கக்கூடியது. இந்த பாகவதம் பிரம்ம சம்மிதம், பிரம்ம ஞானிகள் எல்லாம் ஒத்துண்டது. பக்தி ஞான விராகாணம் ஸ்தாபனாய பிரகாசிதம். பக்தி ஞானம் வைராகியத்தை எல்லாத்தையும் ஸ்தாபிக்கிறதுக்கு பாகவதம் தோன்றி இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்படின்னு கேட்டதுமே நாரதருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சரி, எங்க நடத்தணும், சப்தாகம் எங்க நடத்தணும், எப்படி நடத்தணும் அப்படின்னு கேட்டதுமே, வாங்க நமக்கே சப்தாகம் நடத்தலாம். இங்க கங்கா துவாரத்தோட சமீபத்துல ஆனந்தம் அப்படிங்கிற தடம் இருக்கு, அந்த தடத்தோட தீரத்துல போய் நமக்கு சப்தாகம் நடத்தலாம் அப்படின்னு கூட்டிட்டு போகிறார் சனகாதிகள். இவா பாகவதம் நடத்தணும் அப்படிங்கிற சங்கல்பத்தோட வந்திருக்காரியா. இந்த சங்கல்பம் எப்படி ஒரு சின்ன சின்ன ஒரு தறி வந்து சுகர், இந்த பஞ்சசார தாழ விழுந்தா எங்கேயோ ஒரு ஓடி வருது இல்லையா, அது மாதிரி பாகவதம் நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சா சாதுக்கள் எல்லாம் எங்கேயோ ஓடி வந்துடுவான். எல்லா சாதுக்களும் இந்த ஸ்ரீமத் பாகவத பீயூஷ பாய ரசலப்படா பாகவதமாகிற அந்த அமிர்தத்தை உண்ணணும் அப்படிங்கிற ஆசையோட எங்கெங்கேங்கோ சாதுக்கள் எல்லாம் ஓடி வந்து அமர. குரு வசிஷ்டன் செவனன் கௌதமன் மேதாதி தேவலன் எல்லாருமே வந்து எல்லா ரிஷிமாரும் தேவர்ஷிகள் பிரம்மர்ஷிகள் வேதங்கள் உபனிஷத்துக்கள் மந்திரங்கள் எல்லாம் ரூபம் தெரிச்சுட்டு வந்து விடுறது. கங்கை முதலான எல்லா நதிகளும் ரூபம் தெரிச்சுட்டு வந்து விடுறது. பிரதானமான சரசுகள் எல்லாம் ரூபம் தெரிச்சுட்டு வந்து விடுறது. பெரிய பெரிய பர்வதங்கள் எல்லாம் ரூபம் தெரிச்சுட்டு திவ்யமா எல்லாம் வந்து அமர்ந்துட்டு இருக்கு. எல்லாருமே ஜெயசப்தம் நமசப்தம் ஜெய் 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 ஜெயா விஜய் பவ ஜெயா விஜய் பவ அப்படின்னு ஜெயகோஷம் பண்ணறா. புஷ்பங்கள் எல்லாம் வாரி விதறா. அங்க தேவதைகள் எல்லாம் விமானங்கள்ல வந்து இருக்கா. சனகாதிகள் எப்படி கதை சொல்றா அப்படின்னு பாக்குறதுக்காக கொண்டு அப்படி எல்லாம் சஜ்ஜமா இருக்கிற சமயமா நாரதர் முக்கிய ஸ்ரோதாவா அமர்ந்து இருக்கிற சமயமா சனகாதிகள் வந்து ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் சொல்ல ஆரம்பிக்கிறது. பகுவிதமான காரியங்கள் சொல்ற ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி. ஸ்ரீமத் பாகவதம் நித்தியம் எந்த ஒரு கிரகத்துல நடக்கிறதோ அந்த கிரகம் தீர்த்த ரூபம். நம்ம கங்கையில போய் ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வேண்டாம். ஸ்ரீமத் பாகவதத்தை கிரகத்துல படிச்சாலே கங்கை அங்க வந்துடும். அஸ்வமேத சகசிராணி 100 அஸ்வமேதம் 1000 அஸ்வமேதம் பண்ணதுக்குள்ளேயும் ஒருக்கா பாகவதம் வாசிச்சது அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே பாவனம் பண்ணிவிடும். பாபங்கள் எல்லாம் அப்படியே விரண்டு ஓடிவிடும். ந கங்கா ந கயா காஷி புஷ்கரம் ந பிரயாகதம் சுகசாஸ்திர கதாயாச்ச பலேன சமதாமயேத். கங்கையில் தோற்று போகும், காசியில் தோற்று போகும். பாகவதம் எங்க நடக்கிறதோ அங்கதான் எல்லா விதமான புனிதமான கஷேத்திரங்களும் தீர்த்தங்களும் அப்படின்னு சொல்றார். பாகவதம் முழுஷா வாய்ச்சாதான் பலம் உண்டா அப்படின்னு கேட்டது அல்ல. ஸ்லோகார்த்தம் ஸ்லோகபாதம் ஒரு சின்ன அக்ஷரம் வாசிச்சா கூடி, ஒரு ஸ்லோகத்துல பகுதி பாகம் வாசிச்சா கூடி, இல்ல காபாகம் வாசிச்சா கூடி பாகவதம் காப்பாற்றி விடும். நம்மள சகல பாவத்தையும் தீர்த்து விடும். அந்திம காலத்துல ஏதொருவன் பாகவதத்தை கேட்டுட்டே தன் சரீரத்தை விடுறானோ அவன் வைகுண்டமே போயிடுவான். ஆனா இந்த பாகவதத்தோட அருமை தெரியாது இருக்கிறவா அவ வந்து ஜீவச்சவத்துக்கு துல்லியம். அவ வந்து ரொம்ப பாபிகள். அவ வந்து பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லை. அவ அம்மாவோட வயிற்றுல பாரமா தான் இருக்கா. பூமிக்கும் பாரம் அவ. மனுஷ ஜன்மம் வந்து எவ்வளவு துர்லபமானது.
அந்த மனுஷ ஜன்மம் கிடைச்சும் அந்த பலத்தை அடையிறது இல்லையே. எந்த ஒரு காரியத்தை நம்ம அடையணுமோ அதை அடையிறது இல்லையே. அதுக்கு வழி பாகவதம் அல்லவோ. அப்ப அந்த பாகவதத்தை மதிக்காம இருக்கிறனால இவர்கள் எல்லாம் ஜீவச்சலத்துக்கு துல்லியம் அப்படின்னு சொல்றார். சரி, பாகவத்தை எப்போ கேட்கணும், அதுக்கு நியமம் உண்டா அப்படின்னு கேட்கறத சர்வராசவணம் எப்போ வேணா கேட்கலாம். எந்த ஒரு அவஸ்தையில இருந்தாலும் ஸ்ரீமத் பாகவதம் கேட்கலாம். யத்ஃபலம் நாஸ்தி தபஸா ந யோகேன சமாதினா அநாயாசேன தத்சர்வம் சப்தாஹஸ்ரவணேன பேத. தபஸாலையும் யோகத்தாலையும் சமாதியாலையும் எந்த ஒரு பலன் கிடைக்கிறது இல்லையோ அதெல்லாம் ஸ்ரீமத் பாகவதமே தந்துள்ளது அப்படின்னு சொல்றார். இப்படி பகுவிதமா பாகவதத்தோட மகாத்மியம் எல்லாம் சொல்லி ரொம்ப திருப்தி அடைஞ்சு சப்தாகம் நடத்துறா. அப்படியே பாகவதம் ஆரம்பிச்ச உடனே அங்கேருந்து மதுரமா ஒரு குரல் கேட்கறது. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவா. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவா. ஆறு பாடுறா, இவ்வளவு மதுரமா ஆறு பாடுறா அப்படின்னு எல்லாரும் இந்த பக்கம் திரும்பி பார்த்தோமே அதோ பக்தி வரா. கையில 2 குழந்தைகளை பிடிச்சிட்டு வரா. அந்த தியானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் அந்த தாரண்யம் வந்துடுது. 2 விவாகம் ஆயிடுத்து. பக்தி அம்மா அப்படி கை பிடிச்சிட்டு வரா. அங்க பாக்குறது இடமே இல்லை. எங்க உட்கார்றது? பாகவதம் ஆரம்பிச்சதுமே வந்துட்டேன். ஆரம்பிச்சதுமே ஞானம் வைராக்கியம் அப்படியே தாரண்யம் வந்துடுது அவளுக்கு. இப்ப எங்க அமர்றது அப்படின்னு பார்த்ததுமே சனகாதிகள் சொல்றா, பக்தி நீ எல்லா வைஷ்ணவாளோட ஹிருதயத்துல போய் அமர்ந்துக்கோ, அதுதான் உனக்கு சிரேஷ்டமான ஸ்தானம் அப்படின்னு சொன்னதுமே எல்லாரோட ஹிருதயத்திலையும் பக்தி நிறைஞ்சு விட்டு கூட ஞானமும் வைராக்கியம் வந்துட்டேன். அப்ப என்ன சம்பவிச்சது? பகவான் வைகுண்டத்திலேருந்து எடுத்துட்டாங்க. எல்லா பக்தாளும் கூடி இருக்கா. சனகாதிகள் அவ்வளோ அழகா சப்தாக வாசனம் பண்ணறா. பக்தியும் எல்லாரும் ஹிருதயத்திலும் நிறைஞ்சிருக்கு. இனி நம்ம இங்க இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு பகவான் அங்கேருந்து இங்க வந்துட்டார். சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தேதி தன்யா நிவசதி ஹிருதிரேஷா ஸ்ரீ ஹரி பக்தி ரேகா ஹரிரபி ஜனாகம் சர்வதாதோ விஹாய பிரவிஷதி ஹிருதிதேஷா பக்தி சூத்ரோபனதா. வைகுண்டமே வேண்டாம் அப்படின்னு பக்தர்களோட எல்லாம் ஹிருதய கமலத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் பகவான். அங்க ஒரு கயர் இருக்கா. அது என்ன கயர்? ஹிருதய கமலத்துல ஒரு கயர். என்ன கயர் பார்க்கும்போது பக்தி சொல்ற கயரா. கிருஷ்ணன் என்ன பண்றான்னு தெரியுமோ, ஏதோது வைகுண்ட பார்ஷதாள் விஷ்ணு பார்ஷதாள் எல்லாம் மகாலட்சுமி நம்மளை கூப்பிட்டு விடுவாளே, வைகுண்டத்துக்கு வாங்க போறோம் அங்க இருந்தது அப்படின்னு கூப்பிட்டு விட்டா நம்ம திரும்பி போக வேண்டி வருமே, திரும்பி போகவே கூடாது. அதனால என்ன பண்றாரு, அந்த கயராகிற பக்தி எடுத்து தன் காலில் கட்டிக்கிறார். இப்படி மாட்டுக்குட்டி எல்லாம் கட்டி போடுவோம் இல்லையா, அது மாதிரி பகவானே கட்டிட்டு ஒரு காலம் என் பக்தனோட ஹிருதயத்திலேருந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு அந்த அமரராடம் பகவான் வேறுபட்ட ஒரு பக்தியை தரக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்றார். இப்படி அலௌகிகமான பக்தியை கண்டதுமே பகவான் அங்க வந்துட்டார். வனமாலியா கனசியாமனா பீத்தவாசனா அழகான பீத்தாம்பரம் தெரிச்சிட்டு நீலமேக சியாமனா பீத்தாம்பர தாரிய மயிலருக ஆட வந்துட்டார். அப்படி ஹிருதயத்துல வந்ததுமே பக்தர்கள் எல்லாம் அதை பார்க்கிறா. எல்லாரும் ஜெயகோஷம் பண்ணறா. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அப்படியே பகவான் வந்ததை நாரதர் பார்க்கிறார். பகவான் எல்லாரும் ஹிருதயத்திலையும் இருக்காரே, இந்த பாகவதம் ஆறார புனிதப்படுத்தும் அப்படின்னு கேட்கிறார். அப்படி கேட்டதுமே நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு சமயம் துங்கபத்ரா நதி தீரத்துல ஒரு பிராமணர் இருந்தார். அவருக்கு பேரு ஆத்மதேவன். அவர் சர்வ வேத விசாரதா, எல்லா வேத உபனிஷத்துகள் எல்லாம் படிச்சிருக்கார். சௌத ஸ்மார்த்த கர்மங்கள் எல்லாம் பண்ணுவார். ரொம்ப சிரேஷ்டமானவர். ஆனா ரொம்ப சங்கடத்தோட இருந்தார். ஏன் தெரியுமோ, அவருக்கு புத்திர பாக்கியமே. அவருக்கு ஒரு பாரியை, அவளுக்கு பேர் குந்துலி. அவளுக்கு ரொம்ப நல்ல சுபாவமும் இல்லை.
எப்பவுமே மிச்சம் இருக்கிற வாழ்க்கை பரதூஷணம் பண்ணி உட்கார்ந்துருப்பா, நல்ல காரியங்களே பண்ண மாட்டா. அப்படி இருக்கிற ஒரு பத்னி அவருக்கு. இவரான ரொம்ப ஆச்சார நிஷ்டர், அவளானா அது ஒன்றும் இல்லாதவள். ஆனாலும் இவ 2 பேருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை இருந்தால் தானே பித்ருலோகம் போக முடியும் அப்படின்னு கவலைப்பட்டு ஆத்மதேவன் ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தை இல்லாத ஜீவிதம் சகிக்க முடியாது அப்படின்னு காட்டுக்கு போயிட்டார். ஆத்மஹத்தியை பண்ணிக்கலாம் அப்படின்னு. அங்க போனதுமே அவர் ஒரு ரிஷியை பார்க்கிறார். அந்த ரிஷி அழுதுன்னு இருக்கிற ஆத்மதேவன், என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன சம்பவிச்சது பிராமணரே அப்படின்னு கேட்டதுமே ஆத்மதேவன் சொல்றார், எனக்கு சந்தான பாக்கியமே இல்லையே, என் வீட்டுல ஒரு பசு இருக்கு, அதுக்கு கூடி குழந்தை பிறக்கிறது, நான் என்ன பண்றது, குழந்தை இல்லாம எப்படிதான் வாழறது, என்னோட பிதற்களை எல்லாம் கரையேற்றண்டாமா, என்னோட காலசேஷம் எனக்கு ஒரு ஸ்ராத்தம் நடக்கண்டாமா, இப்ப என்ன பண்றதே தெரியாம நான் ஆத்மஹத்தியை பண்ணிக்கிறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லி, அப்படி பண்ணாதேங்க, இந்த தேகம் பகவான் தந்ததல்லவோ அப்படின்னு சொல்ற. அப்ப என்னனாலும் என் குழந்தை உண்டாகலை, நீங்க சொல்லுங்க, நீங்க சித்தனா இருக்கல அப்படின்னு சொன்னதுமே இவர் கருணை தோன்றி இவனோட பாலாட்சரம் என்னது, தலையெழுத்து என்னது அப்படின்னு வாசிச்சு பார்த்ததுமே ஆத்மதேவா மனசை அடக்கிக்கும், சன்னியாசம் தான் எல்லாருக்குமே சிரேஷ்டம், குழந்தையெல்லாம் இருந்தா ரொம்ப கஷ்டம், நல்ல சன்னியாசத்தை தீட்சிச்சுடு அப்படின்னு சொல்ற. சன்னியாசமா குழந்தையோட சுகம் அனுபவிக்காம நான் எப்படி சன்னியாசத்துக்கு வருது, சன்னியாசத்துக்கு வந்துட்டா குழந்தையே நினைச்சுட்டு இருப்பேன், அந்த மாதிரி ஒரு சன்னியாசம் எனக்கு வேண்டாம், என்னனால எனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு கேட்டதுமே, நீ ஒரு பெரிய பாவம் பண்ணியிருக்க, அதனால 7 ஜென்மத்துக்கு உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னதுமே ஆத்மதேவன் அழ ஆரம்பிச்சுட்டாங்க, ரொம்ப ஓன்னு அழற. என்ன பண்றது, குழந்தை வேணாம் அப்படின்னு அடம்பிச்சதுமே அந்த ஞானி என்ன பண்ணார், ஒரு பழத்தை மந்திரிச்சு கொடுத்தார். சரி, இந்த பழத்தை கொண்டு உன் பாரிக்கு கொடு, அவ இதை உண்டு அவள் கொஞ்சம் அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணணும், சத்தியம் பேசணும், தினமும் குளிக்கணும், தயையோடு இருக்கணும், நிறைய தானம் பண்ணணும், ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் உண்ணக்கூடும், எப்பவுமே பகவத் சிந்தனம் பண்ணிட்டு இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்ததுன்னா இந்த பழம் உண்டு அந்த ஸ்திரீ அவள் ஒரு அழகான குழந்தைக்கு ஜென்மம் நல்குவா அப்படின்னு சொன்னதுமே ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த சாதுவோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அந்த திவ்யமான பலத்தை கிரகத்துக்கு கொண்டு வரார். அவரோட பாரியான துந்துலிக்கு கொடுக்குறார். கொடுத்ததுமே என்னாச்சு, இது பார்த்ததுமே அவளுக்கு பயத்தை பகிர் சொல்றது, ஏன்னா அவளுக்கு இஷ்டமே இல்லை, குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம் இருக்கும், அதனால வேண்டாம் அப்படின்னு இந்த பழத்தை ஒடுப்பிச்சு கிரகத்துக்குள்ளே வச்சுட்டு இருக்கா. பதி சாப்பிட்டியா, பழம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டதுமே உண்டாச்சு அப்படின்னு சொல்றா. ஆனா முண்டுட்டு உள்ளே எடுத்து வச்சுட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பண்றது எது பண்றது தெரியாம அவளோட சகோதரி கிட்ட போய் சொல்லறா, இந்த பழத்தை உண்டுனா எனக்கு கர்ப்பம் வந்தா வேற பெருசாகும், உள்ள குழந்தை பெருசாய் அது உதைக்கும் இடிக்கும், அதுக்கப்புறம் அந்த குழந்தை வெளியில வர்றது எவ்வளவு கஷ்டம், ஜீவனே போனாலும் போகும், வெளியில வந்தா அந்த குழந்தை குவா அப்படின்னு கத்தும், அது பின்னாடி போனோம், கொஞ்சம் ஓடி நடக்க ஆரம்பிச்சா அங்க ஓடி இங்க ஓட, அதுக்கு பின்னாடி ஓடணும், அதுக்கு நல்லா வேலைக்கு சாப்பாடு கொடுக்கணும், எனக்கு எப்படி சுகமா இருக்க முடியும், நான் இப்ப உங்ககிட்ட சுகமா பேசுறேன், அந்த மாதிரி பேசிட்டு இருக்க முடியுமா, குழந்தை வந்தா அதுக்கு முன்னாடியே போக வேண்டி வரும், ரொம்ப கஷ்டம், அதனால குழந்தையே வேண்டாம், இந்த உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கிற ஸ்திரீகள் தந்திகள் தான், குழந்தை பற்றி காக்கவாதான் அப்படின்னு அவள் சொல்றா. அப்போ அவளோட மகிழி அவளுக்கு கர்ப்பிணியா அவள் சொல்றா, எனக்கு ஒரு குழந்தை வரப்போறது, ஒரு காரியம் பண்ணலாம், இந்த பழத்தை கொண்டு உன் தொழுத்தில் இருக்க பசு அது கொண்டு கொடு, என் குழந்தை உனக்கு தரேன், அந்த குழந்தைய உன் குழந்தையா நீ வளர்த்திக்கோ, எனக்கு எதுக்கு கொஞ்சம் தனம் தந்தா வரும் அப்படின்னு அவளோட மகிழி சொல்றா. அது பிரகாரம் இவன் என்ன பண்றா, எப்படி எல்லாமோ பிரசவம் வர மாதிரி எல்லாம் நடிச்சு கடைசியில குழந்தைய மாற்றி வச்சுட்டு குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னு ஆத்மதேவனை காமிக்கிறா. இந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு சந்தோஷப்பட்டு ஆத்மதேவன் அதுக்கு பண்ணதுதான எல்லா விதமான காரியங்களும் பண்றார், பேர் சூட்டுறார். கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அந்த பசு அழம் விடுதே, அந்த பசுவும் ஒரு குழந்தைக்கு ஜென்மம் கொடுக்கிறது. அந்த குழந்தைக்கு காது மட்டும் பசுவோட காது மாதிரி இருக்கு. அதனால அந்த குழந்தையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கோகர்ணன் அப்படின்னு பேர் வைக்கிறார். இவருக்கு பிறந்ததான துந்துலியோட குழந்தைக்கு துந்துகாரி அப்படின்னு பேர் வைக்கிறார். நாளொரு மேனியும் ஒரு திருவண்ணமா 2 குழந்தைகளும் வளர்ந்துட்டு வருது. கோகர்ணன் பண்டிதனா வந்துட்டான், ஞானியா ஆயிட்டார். துந்துகாரி மகா கலகா, அந்த துந்துலி வளர்த்தினால எல்லா விதமான அவகுணங்களும் நிறைஞ்சொடுத்து பெரிய ஒரு பாபியா ஆயிட்டான் துந்துகாரி.
எல்லாரையும் ஹிம்சை பண்ணுறான். சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கணத்துல தள்ளி கொலை பண்றான். பெரிய பெரிய வீடுகள் மாளிகைகள் எல்லாம் உள்ள போய் அதிலே இருக்கிற தனத்தை முப்பத்தி எல்லாம் திருடிட்டு வர ஆரம்பிச்சுட்டான். கொலை பண்றான், கொள்ளை பண்ணுறான், எல்லாரையும் உபதிரவிக்கிறான். அப்பா அம்மையை உதைக்கிறான், அடிக்கிறான். ஆத்மதேவனுக்கு கடைசியில என்னடா இது, இதை விட குழந்தை இல்லாம இருக்கிறதே சந்தோஷமா இருந்திருக்குமே, அந்த அந்த யோகி சொன்னார் சத்தியம் தான் தோணுறதே, இப்படியே வாழ முடியாது அப்படின்னு கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவேனோ அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிற சமயமா கோகர்ணன் அங்கேருந்து வந்து சொல்றார், முஞ்சாத்யானம் பிரஜா இந்த ஒரு அஜானத்தை விட்டு விடுங்கோ, பிரஜைகள்னாலே துக்கம் தான் நமக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும், காட்டுக்கு போவோம், காட்டுக்கு போய் பகவானை தியானம் பண்ணுவோம். காட்டுக்கு போய் நான் என்ன பண்றது, காட்டுக்கு போய் என்ன பண்றது அப்படின்னு கேட்கறது ஒரு உபதேசம் பண்றார். தர்மம் பஜஸ்வ சததம் த்யஜ லோக தர்மா சேவஸ்வ சாது புருஷா ஜதி காம திருஷ்ணா அன்யஸ்ய தோஷ குண சிந்தனம் ஆசுகித்வா சேவா கதார சமஹோ நிதராம் பிபத்வம். தர்மத்தை பஜிக்கோ, தர்மத்தை எப்படி பற்றி என்ன தர்மம் அப்படின்னு கேட்கறத பகவான தியானம் பண்றது, பகவத் கதையை தெரிஞ்சுக்கிறது, அதுதான் தர்மம். பாகவத தர்மம் அதை அனுஷ்டானம் பண்ணுவோம். சேவா கதார சமஹோ நிதராம் பிபத்வம். எப்பவுமே பகவத் கதை கேட்டுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன பண்றாரு ஆத்மதேவன், ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்துட்டு காட்டுக்கு போவார். காட்டுக்கு போய் 10ஆம் ஸ்கந்தம் மாறி 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 படிச்சு அவர் வந்து மோட்சம் அடைஞ்சிருக்கிறார். ஆனா இங்க என்ன சம்பவிக்கிறது, இவனோட அனாச்சாரம், அப்பாவும் போயிட்டாரு, கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இல்லை. துந்துக்காரி ரொம்ப மோசமா வளர்ந்து வரா, எல்லாரையும் ஹிம்சை பண்ணறா. அம்மா ஆன துந்துலி இவனோட கஷ்டத்தை கண்டு, இவன் கஷ்டப்படுத்துறத கண்டு இனிமே இந்த சரீரத்தை வச்சுட்டு இருக்க கூடாது அப்படின்னு கூப்பத்துல பறிச்சு ஆத்மஹத்தியை பண்ணி விடுறா. கோகர்ணன் நீ இருக்கவே வேண்டாம் அப்படின்னு தீர்த்தி யாத்திரைக்கு போயிட்டான். இப்படியே ஆன சமயத்துல என்ன சம்பவிச்சது, இப்படியே துண்டுக்காரி இருந்துருக்கான். அநேக வேஷ்யா ஸ்திரீகளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அவா கூட ரமிச்சுண்டு அவளுக்கு தனம் சம்பாதிக்கிறதுக்காக கொண்டு பகுவிதமான தப்பான காரியங்கள் பண்ணிட்டு வரா. கடைசியில இந்த ஸ்திரீகள்லாம் பாக்குறா, இவன் பெரிய தனத்தை எல்லாம் பெரிய பெரிய வீட்டுல இருந்தெல்லாம் அபகரிச்சுட்டு வரா நமக்காக. ராஜா இதை பார்த்துட்டாருன்னா இவன் கூட நம்மளையும் வந்து கஷ்டப்படுத்தி விடுவார், ராஜா மரண தண்டனை தந்து விடுவார். அதனால இவன் கூட இவனை வச்சுட்டு இருக்க கூடாது, இவனை ராத்திரிக்கு ராத்திரி இவனை வதம் பண்ணிட்டு நம்ம தனத்தையெல்லாம் எடுத்து பலாயனம் பண்ணி விடணும் அப்படின்னு அந்த ஸ்திரீகள் தீர்மானம் பண்றா. ராத்திரி சமயமா கோரமா வதம் பண்றா. இவனை பெரிய தீக்கட்டையெல்லாம் எடுத்து வாயில ஏற்றி இந்த துந்துகாரிய கையும் காலையெல்லாம் கட்டி போட்டு வதம் பண்றான். இப்படியெல்லாம் மரணம் அடைஞ்சா என்ன ஆகும், கதி கிடைக்காத அந்த ஆத்மா பிரேதமா ஆயிட்டான் துந்துகாரி. அங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் பயமுடுத்த ஆரம்பிச்சுட்டான். அப்படியே இருக்கிற சமயமா இப்படி கதி கட்டாம பிரேதமா இருக்கிற இந்த துந்துகாரி இப்படியே அலைஞ்சுட்டு இருக்கிற சமயமா அங்கேருந்து பாரத தேசத்துல எல்லா தீர்த்த கஷேத்திரங்களும் பார்த்துட்டு வர கோகர்ணன் திரும்பி வரான். திரும்பி வந்து இப்படி அவாத்திலேயே வந்து விஸ்ரமிக்கிற சமயமா ராத்திரி சமயம் ஏதோ ஒரு பிரேத்தம் முன்னாடி வந்து நிற்கிறது. பெரிய யானைய மாதிரி காட்சிப்படுறது, சில சமயம் சிங்கம் மாதிரி தோன்றி முன்னாடி வந்து பயன்படுத்துறது. இது என்னது, ஆனா கோகர்ணன் ஞானி அல்லவா, அதனால பயந்துக்கலை, அது பேச முடியறது இல்லையே அப்படின்னு புரியுது அந்த பிரேதத்துக்கு. கொஞ்சம் ஜலத்தை எடுத்து இப்படி தெரிச்சதுமே கொஞ்சம் பாவம் நீங்கிட்டது துந்துகாரி. அதனால பேச ஆரம்பிக்கிறது அந்த பிரேதம். நான் வந்து உன்னோட பிராத்தா கோகர்ணா, உன் கூட வளர்ந்தேனே, எனக்கு இப்படி ஒரு நிலை வந்துட்டு, நான் என்னெல்லாம் பாவம் பண்ணேனோ அது காரணம் எனக்கு நரகம் கூட கிடைக்கல, நரகத்தை விட தாரணமான பிரேதாவஸ்தை எனக்கு கிடைச்சிருக்கு. பிரேதாவஸ்தை வந்து ரொம்ப கொடியமானது, ரொம்ப கஷ்டமானது. இந்திரியங்கள் வந்து இல்லாதனால சீதம் உஷ்ணம் எல்லாமே அனுபவிக்கும், பசி தாகம் எல்லாமே இருக்கும் பிரேதாவஸ்தையில. ஆனா வாயிலே உண்ண முடியாது, வயரிலே நரைச்சிக்க முடியாது. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிரேத்தமா இப்படி அலைஞ்சிட்டு இருக்கிற சமயமா கோகர்ணா எப்படியோ இந்த பிரேதாவஸ்தையில என்ன காப்பாத்து அப்படின்னு கோகர்ணனை சரணாகதி பண்ணணுமே. என்ன வழி அப்படின்னு, நீ கவலைப்படாத, நான் காப்பாத்துறேன் அப்படின்னு கோகர்ணன் அபயம் கொடுக்குறேன். நான் கயால போய் ஸ்ராத்தம் பண்ணேனே, ஆனா
கயால போய் உன்னோட மரணம் தெரிஞ்சு ஸ்ராத்தம் பண்ணி உனக்கு மோட்சம் கிடைக்கலையா, முக்தி கிடைக்கலையா அப்படின்னு கேட்டது. நான் பண்ண பாபம் அவ்வளோ பெருசு, அதனால எனக்கு மோட்சமே கிடைக்காது கோகர்ணா, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னதுமே சரி இதுக்கு ஒரு உபாயம் இருக்கலாம், நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அடுத்த நாள் நிறைய சாதுகளை வரவழைச்சு அவகிட்டக்கெல்லாம் கேட்கறான் கோகர்ணன். ஆனா ஆருக்குமே இதுக்கு ஒரு உபாயம் சொல்ல தெரியல. கடைசியில சூரிய பகவான தபஸ் பண்ணறான் கோகர்ணன், சூரிய ஸ்தம்பனம் பண்ணறான். சூரிய பகவான் கிட்ட கேட்டதுமே என்னாச்சு, சூரிய பகவான் சொல்றார், ஸ்ரீமத் பாகவதானுத்தி சப்தாஹம் வாசனம் குரு இது சூரியவாச்ச சர்வே தர்மபூதம் துரிஷ்ருதம் சர்வே ப்ருவன் பிரயத்னேன கர்த்தவ்யம் சுகரம் விதம் கோகர்ணோ நிச்சயம் கிருத்வா வாசனார்த்தம் பிரவர்த்ததः. ஸ்ரீமத் பாகவதானுத்தி, ஸ்ரீமத் பாகவதம் வாசனம் பண்ண கோகர்ணா, ஸ்ரீமத் பாகவதத்தால தான் இந்த ஒரு பிரேதத்தை நல்ல பிரேதத்துக்கு நல்ல கதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுமே என்னாச்சு, கோகர்ணன் சரி சப்தாகம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். எல்லாரையும் கூப்பிட்டு வர வச்சு பெரிய ஒரு மண்டபம் கட்டி அதுல அமர்ந்துட்டு கோகர்ணன் வாசனம் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு 7 மொழை இருக்கக்கூடிய ஒரு விருட்சம் இருக்கு. அதுக்குள்ள இந்த பிரேதம் ஏறி உட்கார்ந்து கொடுத்து துந்துகாரியோடு அது உட்கார்ந்து ஸ்ரீமத் பாகவதம் கேட்கறது. ஒரு அதிசயம் நடக்குது. என்ன தெரியுமோ, சப்தாகம்னா 7 நாளைக்கு நடக்கும் இல்லையோ, ஆதித்த நாளைக்கு சப்தாகம் வாசனம் பண்ணறான் கோகர்ணன். முதல்ல இருக்கிற அந்த ஒரு தொலை அப்படியே வெடிக்கிறது. 2ஆம் நாள் இப்படி சப்தாகம் பண்ணறான், 2ஆம் நாளைக்கு அது கொட்டி விடுறது. 3ஆம் நாளைக்கு சப்தாகம் பண்றது, 3ஆவது அந்த ஒரு கம்பு வெடிச்சு விடுறது. இப்படி ஒரு நாளும் முடிஞ்சு கடைசியில 7ஆம் நாள் சப்தாகம் முடிஞ்சு அவபிருத ஸ்நானம் முடிஞ்சதுமே என்னாச்சு, அந்த எல்லா கிரந்திகளும் வேதனமாய் அதுலேருந்து ஒரு திவ்ய ரூபம் வெளியில வர பார்க்கறத பகவான் ஆட்டமா இருக்கு. திவ்யமான பீதாம்பரம் தரிச்சுன்னு நீலமேக சியாமலனா தாமரை போன்ற கண்களோட துந்துகாரி முன்னாடி இருக்காரு. அது பார்த்ததுமே ஆச்சரியமாச்சு. கோகர்ணனுக்கு புரிஞ்சு கொடுத்த ஆறு வந்திருக்கா. ஆனா இங்க இருக்கிறவா எல்லாருக்குமே தெரியணும். அதனால நீ ஆறு அப்படின்னு கேட்டதுமே துந்துகாரி சொல்றான், நான் தான் உன் பிராதா துந்துகாரி, பிரேதமா எல்லாரையும் பயன்படுத்திட்டு இருக்கேனே அவன் தான் நான். பாகவதம் கேட்டதுமே எனக்கு 7ஆம் நாள் இப்படி ஒரு நிலை கிடைச்சு கொடுத்து, பிரேத பீடா விநாசினி ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா தன்யா, பாகவதம் தன்யம். சப்தாகம் 6 கேட்கிறாளோ அவளோட பாபங்கள் எல்லாம் நடுங்கிறது, கரையிறது. சப்தாகம் கேட்டாலே எல்லா விதமான பாபங்களும் தீரும், எல்லாருக்குமே வைகுண்ட பதவி கிடைச்சுடும் அப்படின்னு பெரிய உபதேசம் பண்றான் துந்துகாரி. அப்படியே பேசிட்டு இருக்கிறது அங்கே ஒரு திவ்யமான விமானம் வருது. அங்க விஷ்ணு பார்ஷதர்கள் 2 பேர் அந்த விமானத்திலேருந்து இறங்கி வந்து துந்துகாரி வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுற. அது எல்லாரும் பாக்குற, கோகர்ணனும் பாக்குற. விஷ்ணு பார்ஷதால பார்த்ததுமே அப்படியே தண்ட நமஸ்காரம் பண்ணி, அது இந்த துந்துகாரிக்கு மட்டும் மோட்சம் கிடைக்கிறது, இங்க இருக்கிற எல்லாருமே தானே கதை கேட்டா ஏன் இப்படி பலம் யுக்தி வித்தியாசமா இருக்கு. பல பிரபுபந்து ஹரிப்பிரியா, ஹரிப்பிரியர்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுமே ஸ்ரவணஸ்ய விபேதேன பலபேதோத்ர சம்ஸ்கிதா. துந்துகாரி கேட்ட மாதிரி யாருமே கேட்கல. ஒருத்தரும் அப்படியே கேட்டு இப்படி தூங்கி விடுறா. செலவா வீட்டையே நினைச்சிட்டு வீட்டுல பால் வச்சிருக்கேன்னு அது பொங்கி நாசமா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு பாகவதம் கேட்கிறா. செலவா ஐயோ வீட்டுக்கு போலேங்க மாமியார் திட்டுவாளே அப்படின்னு நினைச்சுட்டு கேட்கிறா. யாருமே ஸ்ரத்தையோட கேட்குது. ஆனா துந்துகாரி ஐயோ எனக்கு பிரேதாவஸ்தை நீங்க நான் பகவானை அடையணுமே அப்படின்னு கேட்டு 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 அந்த நாள் சப்தாகம் முடிஞ்சதுமே, அந்த நாள் வாசனம் முடிஞ்சதுமே ராத்திரி மதனம் என்னென்ன கோகர்ணன் சொன்னா அப்படின்னு மதனம் பண்ணிட்டு அவ்வளோ ஸ்ரத்தையோட கேட்டுதான் அந்த துந்துகாரி. அதனால என்னாச்சு, 7ஆம் நாளைக்கு அவனுக்கு அந்த சாரூபிய முக்தி கிடைச்சு விடுது. அதனால கேட்டவா சரியா கேட்கலை கோகர்ணா, நீ அழகாதான் சொன்ன, ஆனா கேட்கிறவா சரியா கேட்கலை அப்படின்னு சொன்னதுமே கோகர்ணன் புரிஞ்சது. சரி கேட்டவாளுக்கு எல்லாருக்கும் வைகுண்டம் கிடைக்கணுமே, நான் ஒருத்தரப்படி பாகவத சப்தாகம் பண்ணறேன் அப்படின்னு சொன்னதுமே சரி அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு துந்துகாரியை முதல்ல அழைச்சிட்டு போயிட்டா. ஒருக்கா கூட சப்தாகம் நடத்தினது எல்லாருமே புரிஞ்சு
சாட்சாதா பார்த்தாள். நல்ல அந்நிய சக்தி இல்லாம பாகவதத்திலேயே போக்கஸ் பண்ணின்னு கேட்கறா. அப்படியே கேட்டு கேட்டு கடைசியில என்னாச்சு தெரியுமோ, அங்கேயே பம் 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 அப்படின்னு சப்தம் கேட்கறது, பாஞ்சஜன்ய துணி கேட்கறது. ஆரும் பாஞ்சன் இப்படி மதுரமான சங்கநாதம் கேட்டதுமே சாட்சாத் பகவானே வர விமானத்துல ஓடி வந்து அப்படியே கோகர்ணன் இறுக்கி கட்டுகிறார் பகவான். பகவான் இப்படி இறுக்கி கட்டுறதுமே கோகர்ணன் பகவானோட ரூபம் எத்தகையதான ரூபமோ அதே ரூபம் கோகர்ணனுக்கு கண்டுபிடித்து நிறைய விமானங்கள், எல்லா விமானங்கள்லயும் விஷ்ணு பார்ஷதாள்னா அந்தந்த ஸ்ரோதாக்கள் ஏற்றி அவள் எல்லாருக்குமே சாரூபியம் கிடைச்சது. எல்லாருமே கூட்டத்தோட வைகுண்டத்துக்கு போகிறா. கோகர்ணா ரொம்ப சந்தோஷம், உன்ன மாதிரி பகவத்கதை யாரு சொல்லுவா அப்படின்னு சந்தோஷப்பட்டு பகவான் பூர்ண மனசோட அனுகிரகம் பண்றார். கோகர்ணனை கோலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார் அப்படின்னு சொல்றார். இப்படி ஒரு ஊரே கிளம்பி போச்சு வைகுண்டத்துக்கு. அதுக்கு காரணம் என்னது அப்படின்னு கேட்கறது ஸ்ரத்தையா பாகவதம் கேட்டது அப்படின்னு சொல்றார். அப்ப நாளைக்கு வரும்போது எல்லாருமே உங்க மனசை இங்க வச்சுட்டு கேட்கணும். நீங்க யாருமே தூங்கி விழக்கூடாது. கிரகத்தை பத்தி வந்து நினைக்காம கொஞ்ச நேரம் இருக்க போறோம். பூர்ண போக்கஸும் பாகவதத்திலே இருக்கணும். இனி அடுத்த அத்தியாயத்துல பாகவதம் எப்படி நடத்தணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. ஸ்ரோதா பக்தா இவாளெல்லாம் பூஜை பண்ணணும், பகவான் பூஜை பண்ணணும், சுகரூபனா இருக்கிற அந்த பக்தாவை பூஜை பண்ணணும். ஒரு விவாகத்துக்கு எவ்வளவு வித்தம் நம்ம சம்பாதிக்கணுமோ அவ்வளவு வித்தம் பாகவத சப்தாகம் நடத்துறதுக்கு நம்ம வச்சுக்கணும். ஜன்மாஷ்டமி விரதம் எல்லாம் எப்படி சந்தோஷமா கொண்டாடுறோமோ அது மாதிரி பாகவத சப்தாகம் நடத்தணும். பாகவதம் ஒரு நாள் கதாவச்சனம் முடிஞ்சுன்னா ராத்திரி நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். நிறைய பேர் பிராமணாலெல்லாம் இருக்கணும், அவளுக்கெல்லாம் போஜனம் பண்ணி வைக்கணும். விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணணும். 12 பிராமணாளுக்கு அன்னதானம் பண்ணணும். ஸ்வர்ண சிம்ஹாசனத்துல வச்சு பாகவதத்தை பூஜை பண்ணணும். பக்தாவுக்கு பாகவதம் தானம் பண்ணணும். இப்படி பகுவிதமான காரியங்கள், பக்தா எப்படி இருக்கணும், ஸ்ரோதா எப்படி இருக்கணும் அப்படிங்கறது எல்லாம் வர்ணிக்கிறார். இப்படி பாகவதத்தோட மகாத்மத்தை எல்லாம் சொல்லி முடிச்சு நீ என்ன கேட்கணும் நாரதரே அப்படின்னு கேட்கிறார் சனகாதிகள். அப்படி கேட்டதுமே இனி கேட்கறது ஒண்ணும் இல்லை, எல்லாம் புரிஞ்சிருக்கு. சனகாதிகளும் பாகவதம் முடிச்சு விட்டார். தன்யோஸ்மி அனுகிரஹீதோஸ்மி பவத்பி கருணாகரைஹி அத்யமே பகவான் லப்தா சர்வபாபஹரோ ஹரிஹி தன்யோஸ்மி. தன்யமான ஆயுட்டேன், எப்பேற்பட்ட கதையை நீங்கள் எங்களுக்கு உபதேசம் பண்ணீங்க, இதுக்கு மேல ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுமே திடீர்னு அங்கேயிருந்து ஒரு மதுரமான ஸ்வரம் கேட்கறது. நிகம கல்பதரோர்களிதம் பலம் சுகமுகாத் அமிர்தஜன சம்யுதம். ஆறு பாடுறா அப்படின்னு பார்த்ததுமே அங்கேருந்து வர வியாசபுத்திரரான சுகபிரம்ம ரிஷி, திகம்பரரா நீலமே கிருஷ்ணாவளனா அவர் வருதுமே எல்லாரும் சபையில் இருக்கிற எல்லாருமே எழுந்திருந்து நமஸ்காரம் பண்ணறா. பாகவதத்தை அப்படி கர்ஜனம் பண்ணிட்டு அவர் வரார். அங்க நிறைய பாகவதாள்லாம் கூடிட்டு அதுக்குள்ள பிரஹ்லாதன், துருவன், நாரதர், அர்ஜுனன், இந்திரன் முதலான எல்லா பாகவதாளும் பாகவதத்தை அப்படி கொண்டாடுறா. எல்லாருமே நர்த்தனம் பண்ணறா. பக்தி வந்து எல்லாரோட ஹிருதயத்திலையும் நடனம் ஆடுறாள். இப்படி அலௌகிகமான ஒரு பக்த சங்கமம் ஏற்படுது. எல்லாருமே ஹரே கிருஷ்ணா கோவிந்தா மாதவா அப்படின்னு அப்படி பக்தி பண்ணவே பகவான் வைகுண்டத்துல இருக்கண்டா அப்படின்னு இங்க வந்துட்டார். வந்து என்ன வரன் வேணும் அப்படின்னு கேட்டதுமே கிருஷ்ணா எப்பவுமே நீ எங்க கூட இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுகிறார். இப்படி பகவான் எங்கெங்க பாகவதம் நடக்கிறதோ அங்க பகவான் சாட்சாரா வந்து விடுறார் அப்படின்னு புரியுது. கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷநாசனம் ச முக்தியேக ஹேதுமிஹ பக்தி விலாசகாரி சந்த கதானகமிதம் பிபராரவேண லோகே தீர்த்த பரிசீலன சேவயா கிம் கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷநாசனம் ச. கிருஷ்ண பிரியமா இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீமத் பாகவதம் எல்லாருக்கும் மோட்சம் தரும். அதனால இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை எல்லாருமே இறுக்கி பிடிச்சுக்கணும். பாகவதத்தை விட்டா வேற வழியிலே கல்வியில. அதனால பாகவதத்தை சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் ரொம்ப அற்புதமா 6 அத்தியாயங்கள் இங்க முடியாது.
இந்த பாகவதத்தை அவ்வளோ கௌரவமாக எல்லாரும் எடுத்துக்கணும். ஸ்ரீமத் பாகவதம் சிரவணம் பண்ணுறதுக்கு எல்லாருமே வரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மேற்கொண்டு பகவானோட பாகவத ஆரத்தி முடிஞ்சு நமக்கு இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஜெய ஜெய பாகவத தேவா ஜெய ஜெய பாகவத ஜெய ஜெய ராதா கிருஷ்ண ஸ்வரூபா ஜெய ஜெய பாகவத தேவா ஜெய ஜெய பாகவத படுதர மருபூமௌ சரதாம் பதி 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 பததா பிரதிபதலலிதம் த்வம் த்யக்த்வா பரமசுகம் புர தேவா ஜய ஜய பாகவத பரமபதே பகவான் பரத பரிபாலன குணவான் கமலபவாய ஹிருதயாவாவிஜ கமலமுகே நரதோ தேவா ஜய ஜய பாகவத நவநவரசபரிதம் திவ்யம் நாராயண குணகணிதம் நளினாசன தேவரதோ நாராயண முனயேவா தேவா ஜய ஜய பாகவத ஆயோஜாதிகசாஸ்திரம் गोपिका जीवनस्मरणं நாளைக்கு காலையில 6:30 ஆரம்பிச்சுடுவோம். எல்லாரும் வாங்க. नारायण